ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த கிளாஸில் ஃப்ளை ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு 1 2 3 இதேமாரி 3 கோடு போட்டுக்கோங்க. அதில் சென்டர் கோடு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தள்ளி நம்ம எப்போதுமே நார்மலாக எடுக்கிற மாரி த்ரெட்டை எடுத்து மேலே குத்தி ஃபஸ்ட்டு கோடு இருக்குல்ல ரைட் சைடு, அந்த கோட்டில் மேலாக்க குத்தி கிராஸாக குத்தி அப்படியே இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துருச்சா, விட்டதுக்கப்புறம் அது ஒரு லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச் போடுவோமா, போட்டு அதேமாரி லெஃப்ட் சைடும் அதேமாரியே செய்கிறீங்க. எடுத்து அங்கே லாக் விழுந்ததுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு அதே மாதிரியே இப்போ ரைட் சைடு குத்தி எடுக்க போகிறீங்க. எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு லெஃப்ட் சைடும் அதேமாரியே குத்தி இழுத்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஒரு குட்டி செயின் போட போகிறீங்க. ஓகேவா? இதேமாரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு ஃப்ளை ஸ்டிச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸில் ஃப்ளை ஸ்டிச்சோட லீஃப் ஃபில்லிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபில்லிங்காக இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கும் இதேமாரி தான் சேம் வரும். அது கொஞ்சம் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இருக்கா, லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுவும் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிங்க. புரியலைன்னா திரும்ப திரும்ப இதை பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். வரலனாலும் திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக போட கற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு புரியும்னு நான் நினைக்கிறேன். புரியலனாலும் திரும்பி திரும்பி நல்லா கவனித்து பாருங்கன்னா எப்படி போடுறேன் அப்படிங்கிறத. உங்களுக்கு நம்மளோட கிளாஸில் சேர விருப்பமாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அதில் கிளாஸ் டீட்டெயில் சொல்லிடுவேன். நம்மளோட கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு விரும்பி ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். ஓகேவா? அதனால் விருப்பப்பட்டு கிளாஸுக்கு வாங்க. விரும்பி ஒரு விஷயமும் பண்ணுங்கள். சம்டைம் இதேமாரிலாம் நூல் லைட்டாக கட்டாகி வரும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு எண்ணாட்டு போட்டு நீங்கள் வேணாலும்
அடுத்ததுக்கு நீங்கள் எப்போதும் செய்கிற மாரி த்ரெட் எடுத்து செய்யலாம். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக நம்ம காட்டுறோம். இதில் நம்ம இப்படி இழுத்ததுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணாட் போடுவோம். ஓகேவா? அதேமாரியே இதுலேயும் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ எண்ணாட்டு எப்போதும் போடுற மாதிரி லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் எண்ணாட்டு போடணும். ஓகேங்களா? இப்போ எண்ணாட்டு போட்டாச்சு. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ளை ஸ்டிச். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து எப்படி போட்டோம் அப்படின்னா 3 கோடு போட்டோமா, 3 கோட்டில் சென்டர் கோட்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்து ரைட் சைட்லேருந்து இழுத்து இங்கே லாக் ஸ்டிச் போட்டு அதேமாதிரி லெஃப்ட்லேருந்து இழுத்து இங்கே ஒரு லாக் போட்டு ஒரு குட்டி செயின் போட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் உங்களுக்கு ஃப்ளை ஸ்டிச்சு. இப்போ நம்ம ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன டிசைனில் ட்ரை பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லீஃப் மாடல் திலகம் ஷேப்பில் இது வந்து லீஃப் மாடல் கூட வரும். சென்டரில் ஒரு கோடு போட்டு இப்படிக்கும் எப்படியும் இப்படி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஷேப் வந்து இப்போ ரெண்டாவது ஷேப் போட போகிறோம். ரெண்டாவது ஷேப் வந்து ஒரு லோட்டஸ் மாடல். ஓகேவா? லோட்டஸ் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் இருந்து நீங்கள் அதில் ட்ரை பண்ணாலும் ஓகே தான். இதில் இதேமாரி தான் அந்த சென்டரில் அந்த இதை 2 இதாக பிரிச்சுட்டு அதேமாரியே போடுங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது. இந்த 2 டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதுலேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.